ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்எஸ் சக்தி ஆடியோஸ் திருப்பூர். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஆம்பு ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு ஏபி ரிசீவர் 5.2 இந்த ஆம்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு பக்காவான ஒரு ரிசல்ட்டில் சூப்பரான ஒரு டிசைனில் இந்த ஆம்பை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பு நம்மளுக்கு எங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து நம்மளுக்கு இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆம்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி ஆம்பு ரெடி பண்ணி அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள்னால நம்மள்கிட்ட பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஆம்பு ரெடியாக இருக்குது. அது என்னென்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த ஆம்பு பார்த்திங்கன்னா ஜிடெக் கலர் டிஸ்பிளே வச்சு இந்த ஆம்பு பார்த்திங்கன்னா ஏவி ரிசீவர் ரெடி பண்ணியிருக்கேன். சூப்பரான ஒரு ஆடியோ குவாலிட்டி எடுத்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா பார்த்து தான் இந்த நண்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்காரு இந்த ஆம்பை. ஆனால் அந்த ஆம்பு பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி அமையலை. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு க்யூட் நாய்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துக்கிட்டே இருந்திருக்குது. கஸ்டமர் கேட்டிருக்காங்க, சார் இந்த மாதிரி நாய்ஸ் வந்துக்கிட்டே இருக்குதுங்க, அதுக்கு என்னங்க வழி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம யூடியூப் சேனல் நண்பர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இல்லைங்க, இன்பில்டாகவே பார்த்தீங்கன்னா ஜிடெக் கலர் டிஸ்பிளேயில் டியூட் நாய்ஸுங்கிறது வரும். அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி டியூட்ரு போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் ட்ரிபிள்ங்கிற ஒரு ஆப்ஷன் இல்லைங்க, ஆனால் நாய்ஸ் வரும். அதனால பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் டியூட்ரு போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. ஏன்னா இந்த ஆம்பு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக ஒரு 27 ஒரு 30 ரூபா பட்ஜெட்டில் வந்துடும். ஏன்னா டபுள் டிரான்ஸ்ஃபார்மர், நம்ம டபுள் சப்பு யூஸ் பண்ணுறோம், ஜிடெக் கலர் டிஸ்பிளே, ஏன்னா பெரிய ஆம்பு அப்படிங்கிறபோது அப்ராக்சிமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த 25 ஒரு 30 ரூபா பட்ஜெட்டில் வந்துடும். அப்படி இருந்தும் அந்த நாய்ஸ் வருதுங்கிறதுனால இந்த கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. ஓகேங்களா? அதை டெக்னீஷியன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதை அரெஸ்ட் பண்ணி கொடுக்காமையே அவங்க சொன்ன பதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ரிமோட் கிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நாய்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகாத பட்சத்தில் நம்மளுக்கு யூடியூப் சேனலில் பார்த்துட்டு நம்மளுக்கு இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம பக்காவாக இப்போ டிசைன் பண்ணி இந்த ஆம்பை பக்கா கண்டிஷனில் இப்போ டெலிவரி பண்ண போகிறோம். அந்த நாய்ஸையும் பார்த்தீங்கன்னா 0% அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன், கேரண்டியோடு கொடுக்குறேன். அந்த நாய்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த செட்டு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அப்ராக்சிமெண்ட்டாக ஒரு 25-30 ரூபா பட்ஜெட்டில் வந்துடும். இந்த 30 ரூபா பட்ஜெட்டில் நான் ஒரு 10,000 ரூபா எடுத்து தனியாகவே கொடுக்குறேன். இந்த நாய்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துச்சு அப்படின்னு சொல்லி செக் பண்ணாங்க அப்படின்னா நான் கேரண்டி கொடுக்குறேன். ஏன்னா அந்த டெக்னீஷியன் அவங்கள்ட்ட அடித்து சொல்லியிருக்காங்க, இந்த கிட்டல இப்படி தாங்க வரும், நாய்ஸ் க்யூட் நாய்ஸ் வரும், இதை ஒன்றும் பண்ண முடியாதுங்க, நீங்கள் எந்த டெக்னீஷியன் கொடுத்தாலும் வரும் தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டெக்னீஷியன் சொல்லியிருக்காரு. இதுவும் யூடியூப் சேனல் வச்சு தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் இப்படி சொல்லியிருக்கிறத நினச்சாலே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா கஸ்டமர் அந்த மாதிரி சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த செட்டவே இப்போ நம்ம பக்காவாக டிசைன் பண்ணி அந்த நாய்ஸுங்கிறத 0% அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த செட்டை அவங்க வீட்டில் போய் போட்டு செக் பண்ணிவிட்டு இந்த கடையிலேயும் போய் போட்டு செக் பண்ணி காட்டுங்க அந்த டெக்னீஷியன்ட்ட அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த டெக்னீஷியனை போட்டு காட்டுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அவர் அடித்து சொல்லியிருக்காரு, கேரண்டியாக சொல்லியிருக்காரு, இந்த கிட்டலாம் இப்படி தாங்க வரும், எந்த டெக்னீஷியன் நீங்கள் கொடுத்தாலும் இந்த நாய்ஸை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது, அரெஸ்ட் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் டெமோ செக் பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்டதுக்கு டெமோ செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்க டெமோ செக் பண்ணி காட்டும்போது ஒன்றும் தெரிஞ்சுக்கல. இந்த ஆம்பளை கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது அவங்க ஆம்பளையும் பார்த்திங்கன்னா அந்த நாய்ஸ் இருந்திருக்குது, இவங்க செஞ்சு கொடுத்த ஆம்பளையும் நாய்ஸ் இருந்திருக்குது. அதனால் அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்களா 2 ஆம்பளையும் வருங்க, இது இன்பில்டாக இந்த பிரச்சனை இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம செய்கிற விதத்தில் மட்டும்தான் அந்த நாய்ஸ் அம்மிங் நாய்ஸுங்கிறத அரெஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுக்கு நான் 100% உறுதி கொடுக்குறேன். நம்ம செய்யக்கூடிய ஆம்பில் நம்ம பார்த்து பண்ணுற பிரச்சனைனால தான் அந்த மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகிறதுக்கு காரணமே. இந்த கிட்டில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நார்மலாக ஒரு 50 டிப்பில் உங்களுக்கு கெயின் இருக்குது அப்படின்னா இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா 100% கெயின் அதிகமாக இருக்குது. அந்த கெயினை கம்மி பண்ணுறதுக்கு என்ன வழிமுறைகளோ நிறையா இருக்குது. இப்போ கெய்னர் போர்டு ஆட் பண்ணி அதில் கம்மி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நாய்ஸ் கம்மி பண்ணுவாங்க, இல்லைனா அம்மிங் வரும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். வோல்ட்டை கம்மி பண்ணால் இந்த மாதிரிலாம் வரும். ஏன்னா நிறைய ஐடியாவும் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பார்த்துக்கிட்டோன்னா வோல்ட்டை கம்மி பண்ணி கொடுக்கறது, எச் பண்ணி கொடுக்கறது, கெய்னர் போர்டு ஆட் பண்ணி அதை கம்மி பண்ணி ஏற்றி கொடுக்கறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தும் அம்மிங் நாய்ஸாக அவரால் அரெஸ்ட் பண்ண முடியல. கிட்டத்தட்ட இந்த ஆம்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்டர் பண்ணலேருந்து 6 மந்த் ஆகியும் இந்த கஸ்டமருக்கு டெலிவரி ஆகலை. ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த நாய்ஸை அரெஸ்ட் பண்ண முடியாத பட்சத்தில் இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லி டிலே பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு நம்மள்கிட்ட செட்டை மாற்றி விட்டாருங்க. இப்போ அந்த ஆம்பை தான் இப்போ நம்ம சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். அந்த டெக்னீஷியன் சொன்ன யார்கிட்ட கொடுத்தாலும் ரெடி பண்ண முடியாதுன்னு சொன்ன
பிரச்சனையை இந்த ஆம்பில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். சூப்பராக ஒரு பக்காவான ஒரு டிசைனில் ரெடி பண்ணி பக்காவாக வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி அந்த ஆம்பளை எப்படி இருந்துச்சு, நம்மள்கிட்ட கொண்டாந்து எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் ஒரு இமேஜில் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா அப்படி இருந்த செட்டை நம்ம இப்போ மாற்றிட்டோம். அவர் சேலஞ்சு பண்ணி சொல்லியிருக்காரு. எப்படின்னா, நீங்கள் எந்த டெக்னீஷியன் கொடுத்தாலும் இந்த கிட்டில் இருக்கிற இந்த டியூட்னஸை உங்களால் அரெஸ்ட் பண்ண முடியாது, இதுக்கு நான் கேரண்டிங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அதே கேரண்டி தான் நானும் கொடுக்குறேன். இந்த கிட்டில் இந்த ஆம்பில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ அந்த ஆம்பை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகே. இருக்குது அப்படின்னா நான் இந்த செட்டுக்கு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தர்றேன். ஓகேங்களா? ஏன்னா அந்தளவுக்கு இந்த செட்டில் நான் வேலை பார்த்துருக்கேன். இந்த ஆம்பு வந்து எனக்கு ஒரு சேலஞ்ச் ஆம்பாக அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ உள்ள இண்டியில் எப்படி யூஸ் பண்ணியிருக்குங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இந்த ஆம்பை நம்மள்கிட்ட கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் ஒரு சின்ன இமேஜ் காட்டுறேன். ஏன்னா நான் வீடியோ எடுக்கலை, ஒரு இமேஜ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இதுக்கப்புறம் எப்படி ரெடி பண்ண போகிறோம்னு சொல்லி ஒரு இமேஜ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதை காட்டுறேன், அப்படியே பாருங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருந்துச்சு. இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்குங்கிறதையும் உங்களுக்கு அப்படி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே பாருங்கள். ஓகேங்களா? இதில் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கஸ்டமர் கொடுத்தது தான். நான் எதுவுமே போடல. எக்ஸ்ட்ரான்னு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் போட்டது 2 குமார் சப்பு போர்டுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 ஆம்பியரில் மார்க்கெட் டிரான்ஸ்ஃபார்மர் 3030 கொடுத்துருந்தாங்க கஸ்டமரு. அது இந்த இதுக்கு லோடு பத்தாதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்னோட டிரான்ஸ்ஃபார்மர், ஓகேங்களா, 15 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு 4 கெப்பாசிட்டி அவங்களே கொடுத்த கெப்பாசிட்டி தான். என்னோடய டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கேன். கேப்னெட்டு என்னோடய கேப்னெட்டு. ஓகேங்களா? வேறு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடது கிடையாது, எல்லாமே கஸ்டமரோடது. பக்காவாக டிசைன் பண்ணியிருக்கேன். பக்காவான ரிசல்ட்டு கேரண்டி கொடுத்து இந்த செட்டை நான் கொடுக்குறேன். முடியாதுன்னு சொன்ன செட்டுக்கு நான் முடியும் சொல்லி நிரூபித்து காட்டியிருக்கேன். இந்த செட்டில் அந்த நாய்ஸ் வராத அளவுக்கு பக்காவாக நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம ஒரு செட்டு டிசைன் பண்ணுற கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? இது இன்பில்ட்டாக இது கெயின் அதிகமாக வருது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு பண்ணோம்னா அந்த நாய்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துடலாம். நான் அந்த மாதிரி தான் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா அவர் எந்த விதத்தில் சொன்னாருன்னு தெரியல. இது பண்ணவே முடியாதுங்க, எந்த டெக்னீஷியன் கொடுத்தாலும் இந்த நாய்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது என்னோடய டிரான்ஸ்ஃபார்மர் 15 ஆம்பியர் போட்டிருக்கேன். குமார் 6 ஃபெட் மோனோ 2 சான் கம்பெனியோட பைச்சல் போர்டு, ஜிடெக் கலர் டிஸ்பிளேயோட டிஎஸ்பி ஏவி ரிசர்வ் தான் இந்த கிட்ட தான். அடுத்து கஸ்டமரே கொடுத்த டிரான்ஸ்ஃபார்மர் 24 மார்க்கெட் டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு 10 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. 7 to 8 ஆம்பியருக்குள்ளே வரும். ஓகேங்களா? இப்போ ஃபிகர் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டலோட ஃபிகர் ப்ரொடக்ஷன். ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கொடுத்த ஃபேனு தான். அதாவது நம்ம எப்போவுமே 24 வோல்ட் ஃபேன் யூஸ் பண்ணுவோம். இவங்க 12 வோல்ட் ஃபேனு யூஸ் பண்ண சொன்னாங்க. இருக்கிறத அப்படியே போட்டுருங்க, நான் நிறையா இன்வெஸ்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டேன், அதனால் இருக்கிறத அப்படியே போட்டு கொடுத்துருங்க சார், பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் இருக்க பிரச்சனைக்காண்டி எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் அவங்க கொடுத்ததை அப்படியே போட்டேன். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதே பிரச்சனை தான் பண்ணுறாங்க. அதாவது அந்த கம்ப்ளைண்ட்டை அரெஸ்ட் பண்ண முடியலன்னா இதில் இப்படி தாங்க வருங்க, அவ்வளோதாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கஸ்டமர் வந்து போக சொல்லிடுறாங்க. கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூடியூப்காரங்கள கேட்டு இது என்ன பண்ணலாம், இது என்ன பண்ணலாம், மன உளைச்சலுக்கு ஆளாகி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி சொல்கிறாங்க. நான் இந்த வீடியோவில் இந்த மாதிரி சொல்கிறேன்னு சொல்லி யாரும் தவறுதலாக நினச்சிக்க வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷம் யோசிங்க. இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன வழி, இதுக்கு நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு நாளுக்கு 2 நாள் நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. இப்போ 10 நாள் இந்த செட்டு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 15 நாளுக்கூட டைம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது யோசித்து எந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரிலாம் மாற்றினோம்னா சேஞ்ச் பண்ணோம்னா அந்த ஆடியோ ரிசல்ட்டை எடுத்துடலாம், பட் அந்த நாய்ஸை கம்மி பண்ணிடலாம், அம்மிங்க கம்மி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம யோசித்தோம் அப்படின்னா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். இந்த டெக்னீஷியன் வந்து எப்படி சொல்லி கொடுத்தாருன்னு தெரில, ஆனால் அவர் கொடுக்குறம்போது ரொம்ப மன உளைச்சல் காலாகி தான் இந்த செட்டை நம்மள்ட்ட கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஏன்னா அது எந்தளவுக்கு அந்த செட்டு கோவத்தில் எப்படி கண்ணாப்பண்ணான்னு வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? இப்போ இந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாங் ப்ளே பண்ணி காட்டினேன். சூப்பரான ஒரு ஆடியோ ரிசல்ட்டு. அந்த டியூட்ரு இஸ்நாய்ஸுங்கிறது சுத்தமாக இருக்காது. 0% ஆஸ் பண்ணியாச்சு, அம்மிங்க ஆஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அவங்க கொடுத்தாங்க கெய்னர் போர்டு கொடுத்தாங்க, அதாவது பக் போர்டு, அதாவது வோல்ட் கம்மி பண்ணி எச் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க. எதுவுமே கிடையாது. நான் எதுவுமே எல்லாம் தூக்கி தூர வீசிட்டு கெய்னர் போர்டு எதுவுமே நான் ஆட் பண்ணல. அப்படியே பார்த்துக்குங்க. கெய்னர் போர்டு எந்த இதுவும் கிடையாது. ஓகேங்களா? எதுவுமே கிடையாது.
எல்லாமே தூக்கி வீசிட்டு நான் சின்னதாக அப்படியே ஆல்டர் பண்ணி பக்காவாக 0% அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? அது மோஸ்ட்லி அந்த பிரச்சனை எதனால் வரும்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஜிடெக்கோட கலர் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா கெயின் அதிகம். ஓகேங்களா? அதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும். தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு கிடையாது. கெயின் அதிகம். ஓகேங்களா? அதே கெயின் ஃபுல் கெயினில் கொண்டாந்து பவர் ஆம் போர்டில் கொடுக்குற போதும் பவர் ஆம் போர்டும் கெயின் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாய்ஸ் வரும். அந்த நாய்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான் வேலை, டெக்னீஷியனோட வேலை. ஆனால் இந்த நண்பர் எப்படி அதை முடியாதுன்னு சொன்னார்னு எனக்கு சத்தியமாக தெரியல. பரவாயில்ல, அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இப்போ பக்காவாக டிசைன் பண்ணி இந்த அம்மா ரெடி பண்ணியிருக்கோம். கஷ்டமும் இருக்குது. சேட்ஸோட ஆகிற பட்சத்தில் சூப்பரான ஒரு அம்பா நம்ம இப்போ ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ இதில் ஒரு ஆடியோ சாங்கும் ப்ளே பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ உங்களுக்கு நான் ஒரு ப்ளூடூத்தில் ஒரு சாங் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஆடியோ ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆடியோ சாங் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? அந்த நாய்ஸுங்கிறது, அந்த டியூட் நாய்ஸுங்கிறது சுத்தமாக 0% அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? உங்களுக்கும் இந்த மாதிரி ஆம்பு தேவைப்படுச்சு அப்படின்னா டிஸ்பிளே தர கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக ஆம்பு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள்